வணக்கம். டிவிகே எம்எல்ஏ கிட்ட வந்து பேரம் பேசி அவங்கள எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய மாதிரி டிஎம்கே முயற்சித்ததா வந்து டிவிகே வந்து இப்ப குற்றம் சாட்டியிருக்காங்க. அது என்ன விஷயம், யார் அமௌண்ட் பேசினா, எந்தெந்த எம்எல்ஏ வந்து அதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்றத பத்தியும், விஜய வசமா மாட்டி விட்ட வைகோ எந்த விஷயத்துல அவர் மாட்டி விட்டாரு, எப்படி மாட்டி விட்டாரு அப்படின்றதையும், டிவிகேவோட ஃபார்முலாவே டிஎம்கேவும் கையில் எடுத்திருக்கு. அது என்ன ஃபார்முலா, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்றத மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே எம்எல்ஏ அவங்க கிட்ட வந்து டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட 35 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசி அவங்களோட எம்எல்ஏ பதிவை ரிசைன் பண்றதுக்கு முயற்சித்ததா வந்து நேத்து டிவிகே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுல ஒரு யூடியூபர் அண்ட் அவர் வந்து இந்த லயோலா காலேஜோட பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் பிளஸ் அவர் வந்து இந்த தேர்தல் கணிப்பெல்லாம் வெளியிடுவார், அவரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து திமுகவுக்கு சார்பா அவர் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப செந்தில் பாலாஜி மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னா, அவர் வந்து டிவிகேவோட எம்எல்ஏ கிட்ட வந்து 35 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசி அவங்க ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ண சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயமும், அதுக்கு அடுத்து வந்து விஜய் வந்து நல்லா வசமா மாட்டி விட்டு இருக்காரு வைகோ. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகோ வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட் விட்டு இருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொன்னாருன்னா, விஜய் அவங்க வந்து எங்க கிட்ட இருக்கிற அந்த 2 எம்எல்ஏவை வந்து ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன், அவங்கள மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க வச்சு உங்களை நான் வின் பண்ண வச்சு தாவேக்காவோட சேர்த்துக்கிறேன் அப்படின்றத பிரஸ் மீட்ல கிட்டத்தட்ட ஒரு உளறிதான் இருக்காரு. இதுதான் குதிரை பேரமே ஆக்சுவலா. ஆனா இதை வந்து அவர் இதான் குதிரை பேரம்னே சொல்லுவாங்க. இதை வந்து அவர் ஓப்பனா பிரஸ் மீட்ல சொல்லி விஜய் நல்லா வசமா மாட்டி விட்டு இருக்காரு. இந்த ஒரு பாயிண்ட வச்சு யூடியூபர்ஸ், டிஎம்கே, அப்புறம் பிரஸ் மீட் வந்தவங்க எல்லாருமே வந்து கார்னர் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. பிளஸ் அது வந்து சமூக ஊடகத்துல பேசும் பொருளா இருக்கு. அதாவது விஜய் பண்றது வந்து இப்ப மக்கள் கிட்ட வந்து விஜயோட செல்வாக்கும் பிளஸ் விஜயோட மேல இருக்க ஒரு நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. அது மெயின் காரணம் என்னன்னா இந்த குதிரை பேரம் தான். இதை வந்து வைகோ வந்து நல்லா பிரஸ் மீட்ல வந்து அவர் தெரிஞ்சு சொன்னாரா இல்ல தெரியாம சொன்னாரான்னு தெரியல, ஆனா போட்டு வச்சாரு. ஸோ இததான் வந்து சோஃபா மாடல், குதிரை பேரரசு அந்த மாதிரிலாம் வந்து விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. அதை வந்து வைகோ ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. ரெண்டாவது, இப்ப டிஎம்கே வந்து டிவிகே எடுத்த அதே ஃபார்முலாவை கையில எடுத்திருக்காங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கேல இருக்க ஒவ்வொரு மினிஸ்டர் எம்எல்ஏவா ரிசைன் பண்ண சொல்லிட்டு அவங்க கட்சி சார்பாக கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6 எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கேல இருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களா விரும்பி வந்தாங்கன்றது இது வந்து ஒரு சின்ன பேசிக்கா யார்கிட்ட ஒரு காமன் பர்சன் கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவங்களா எப்படி வரும், அது ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ள ரிசைனேஷன் பண்ணிட்டு உங்களோட கட்சியில வந்து சேர்றாங்கன்றத நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அவங்களே விரும்பி தான் வராங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இது கிட்டத்தட்ட திரைமறைவுக்கு பின்னாடி குதிரை பேரம் நடந்தது எல்லாருக்குமே தெரியுது, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதே ஃபார்முலா தான் இப்ப டிஎம்கேவும் கையில் எடுத்திருக்கு. என்ன பண்ணிருக்குன்னா, நீங்க மட்டும் தான் எம்எல்ஏ வாங்குங்க, நாங்களும் வாங்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 35 கோடியில இருந்து 50 கோடி பேரம் பேசி செந்தில் பாலாஜியை தான் அது பண்ணதா சொல்லப்படுறாரு. பட் செந்தில் பாலாஜி பண்ணாரா இல்ல வேற யாராவது பண்ணாங்களா, இல்ல இந்த விஷயம் உண்மையா, இல்ல டிவிகே வந்து வருமுன் காப்போன்ற மாதிரி ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. அப்படி சப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டிவிகே பண்ண அதே ஃபார்முலாவை தான் டிஎம்கேவும் பண்றாங்க. அதே மாதிரி டிவிகேக்கு வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவா வாங்கி அவங்க பலம் சேர்த்துட்டு இருக்காங்க. அதான் டிஎம்கேக்கு வந்து வெறும் 8ல இருந்து 12 எம்எல்ஏ மட்டும் இருந்தா போதும். நான் ஏற்கனவே கடந்த வீடியோ எல்லாம் சொல்லியிருந்த மாதிரி டிஎம்கே வந்து ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 12 எம்எல்ஏ வந்து வெளியே வரத்துக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து ஆதவர்ஜுனா வந்து ஓபன் ஸ்டேட்மெண்டா அமௌண்டே டிக்ளேர் பண்ணிட்டாரு. 35 கோடி கொடுக்குறாங்க, 35 50 கோடின்னு. ஸோ இப்போ ஒவ்வொரு டிவிகே எம்எல்ஏவும் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்களுக்கு தேவை 105 எம்எல்ஏவும் தேவையில்லை, வெறும் 8ல இருந்து 12 எம்எல்ஏ தான். இந்த 8ல இருந்து 12 எம்எல்ஏவை வந்து யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களதான் டிஎம்கே வந்து வரும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அந்த மெத்தட்ல தான் பண்ண போறாங்கன்ற மாதிரி தெரியுது கிளியரா. ஸோ அதனால தே ஆல் நோ தட் நம்ம ஃபர்ஸ்ட் போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்திலையும் இதுக்கப்புறம் கடகடன் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 35 கோடி அவன் வந்து அடுத்த வாட்டி எம்எல்ஏ சீட்டு டிவிகே தருமா தராதான்றது கூட அவங்களால கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி
எம்எல்ஏக்கள் ஈஸியா வர்றது வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டாலின் சொல்ற மாதிரி இந்த ஆட்சி அடுத்த 6 மாசத்துக்குள்ள இருக்காது, கலைஞ்சிரும் அப்படின்னு சொன்னதை அவங்க வேலையை தொடங்கிட்டா மாதிரி தெரியுது. ஸோ இதை வந்து இது வந்து ஒரு நல்ல அரசியலுக்கான இதுவும் இல்லை. டிவிகே தான் இதை ஆரம்பிச்சாங்க என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா பிகாஸ் அவங்க ஆரம்பிச்சதை வந்து இப்போ வந்து இப்படியே விட்டா ஏடிஎம்கே கட்சியும் காலி ஆயிடும், டிஎம்கே கட்சியும் காலி ஆகிற மாதிரி ஆயிடும். ஏன்னா பிகாஸ் வைகோ வந்து அவங்களோட 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணா, 2 எம்எல்ஏ வந்து உதயசூரியன்ல போட்டிட்டதெல்லாம் அவங்க ரிசைன் பண்ண முடியல. உதயசூரியன் கிட்டே வந்துட்டாங்க. ஸோ ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவர் விஜய் சொன்னது வந்து டிஎம்கேக்கு இன்னும் கொஞ்சம் காண்டா தான் ஆகும். நாங்க வின் பண்ணி இது பண்ணுவோம். 2வது டிவிகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். அப்ப அந்த ஓட்டு இதுவும் நம்ம மதிக்கணும்ல. டிவிகே எப்படி மெஜாரிட்டி கிட்டத்தட்ட அவங்க அதிக சீட்டு வின் பண்ணி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் சக்தி இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், நம்ம எவ்வளவு இம்பார்ட்டண்டா பேசுறோமோ அதுக்கு ஈக்குவலா டிவிகே வேணாம் டிஎம்கேவும் வேணாம்னு சொல்லிட்டு தானே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த இதையும் நம்ம பார்க்கணும்ல. ஏடிஎம்கேக்கு மட்டும் அதிருப்தியில இருக்காங்கன்னா அதிருப்தியில இருந்தா வெளியே இருங்க, கட்சியில இது பண்ணாதீங்க. ஏன் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணணும்? எனக்கு புரியல. இது சுத்தமா எனக்கு இது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கே. அது வந்து நாங்க ஆட்சி அமைக்க போனா இப்ப வெறும் 47 எம்எல்ஏ வச்சு அவர் ஆட்சி அமைச்சிருவாரா? வாய்ப்பே இல்லைல்ல. அப்ப ஓட் போடாதீங்க, அப்ப ரிசைன் பண்ணுங்க. நடக்காத ஒரு விஷயத்த வந்து பேசி இது பண்றது இது முழுக்க சுயநலவாதம் தான். ஸோ இது வந்து தமிழக அரசியலுக்கு நல்லதே இல்லை. ஸோ இது வந்து விஜய் என்ன பண்ண போறாரு, இதுக்கப்புறம் டிஎம்கே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகுது, டிவிகே வந்து மேலும் எம்எல்ஏஸை வாங்க போறாங்களா, இல்ல டிஎம்கே அதுக்கு முன்னாடி முந்திக்கின்னு டிவிகே ஆட்சியை கலைக்கிறது டிவிகே எம்எல்ஏஸே பல்கா தூக்க போறாங்களா அப்படின்றத முழுசா உங்க கூட சேர்ந்து நானும் வெயிட்டிங்ல இருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு போகும் எந்த அளவுக்கு வரும்ன்றத நம்ம பார்ப்போம். அது வரை ஸ்டே டியூன் வித் சதுரங்க மீடியா. இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல்.